இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் டை வித் ஜீரோ அப்படிங்கிற ஒரு புக்கு. இதை எழுதினவர் பில் பெர்கின்ஸ் அப்படிங்கிறவர். இந்த புக்ல நமக்கு என்ன சொல்லித்தராருன்னா, வெல்த் அக்குமுலேஷன்ங்கிறது மட்டும் வாழ்க்கையில முக்கியமான குறிக்கோள் கிடையாது. அதாவது சொத்து சேர்க்கிறது மட்டும் வாழ்க்கையில ஒரு முக்கியமான குறிக்கோள் கிடையாது. நம்ம எல்லாரும் பணம் பணம்னு ஓடுறோம், அது மட்டுமே முக்கியம் இல்ல. வாழ்க்கையில நல்ல நினைவுகள் வேணும், ஒரு மீனிங்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் வேணும், நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் வேணும். ஏன்னா நமக்கு இந்த பூமியில வாழற காலமே கொஞ்சம். அதுக்குள்ள நல்லா அர்த்தமுள்ளதா நம்ம வாழ்க்கை இருக்கா அப்படிங்கறத கவனிக்கணுங்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல நம்ம எல்லாருக்கும் பணம் தேவைதான், ஆனா பணம் மட்டுமே தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட சாராம்சம். இதை பலவிதமா இதுல எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏன்னா நம்ம எல்லாரும் வாழ்க்கையில எதை நோக்கி ஓடுறோம்? பணத்தை நோக்கி ஓடுறோம். அப்புறம் ஒரு நல்ல ரெப்புடேஷன், இந்த சோசியல் ஸ்டேட்டஸ், நல்ல வீடு, அப்புறமா நல்ல எல்லாத்துலயுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலா நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கோல் இதுதான். ஆனா நம்ம எல்லாருமே மிஸ் பண்ற ஒரு முக்கியமான பார்ட் இருக்கு அப்படிங்கிறாரு. என்னன்னா, எல்லாருக்குமே என்ன ஆசை? சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை. ஆனா நம்ம அந்த சந்தோஷத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம் நமக்கு தெரியாமையே. என்ன நினைக்கிறோம்? இப்ப சம்பாதிச்சிடலாம், இப்ப நம்ம சீக்கிரம் சம்பாதிச்சோம்னா ரிட்டையர்மெண்ட்ல சந்தோஷமா இருக்கலாம், அதுக்கப்புறமா நிறைய காசு சேர்த்த அப்புறம் நமக்கு வேணுங்கிறத பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன பண்றோம்? இப்ப பாரு, பணம் பணம் பணம், புகழ், அப்புறம் சொத்து சேர்க்கறது, இதுலயே தான் நம்மளோட வாழ்க்கைய கழிக்கிறோம். இந்த புத்தகத்துல நிறைய விஷயங்கள் இவர் சொல்லிட்டே வர்றாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, a good life comes with meaningful memories and remarkable experiences, not with more cash அப்படிங்கிறாரு. நம்ம எல்லாம் ட்ரெடிஷ்னலா ஒரு விஷயம் இருக்கு, டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னது. அதாவது என்னன்னா, ஒரு விஷயத்துக்கு உடனே ஒரு பாராட்டோ பலனோ கிடைக்காம கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா காலம் தாழ்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு பாராட்டோ இல்ல ஒரு அதனால வர பெனிஃபிட்டோ அதுதான் ஆரோக்கியமானதுங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னல் திங்கிங் இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் பொய் அப்படிங்கிறார். ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மைண்ட் செட். 60 வருஷம் நல்லா இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு 60 வயசுக்கு அப்புறமா நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், அப்ப பணம் சேர்த்துடலாம், ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லா கோவில் குளத்துக்கும் போறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா லைஃப்ல நம்ம ஒரு மவுண்டன் ஏறி பார்க்கணும், ஒரு ட்ரெக்கிங் போகணும், இல்ல ஒரு ஷிப்ல டிராவல் பண்ணி பார்க்கணும், இல்ல நம்ம உலகம் முழுக்க ஒரு டிராவல் பண்ணணும். டிராவல் மட்டுமே கிடையாது, ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கணும், ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடணும். அதெல்லாம் நம்ம 30 வயசுல பண்ண முடியுமா இல்ல 60 வயசுல பண்ண முடியுமா? அதை அவர் யோசிக்க சொல்றாரு. அதனால நம்ம நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடிய பிரைம் டைம்ல நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்சஸ கெயின் பண்ணணும். பணம் காசுன்னு ஓடுறது தப்பு கிடையாது, பட் அது மட்டுமே வாழ்க்கை இல்ல. ஒரு பகுதிய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்க்காக நம்ம தனியா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அதுதான் இந்த புக்கோட இந்த டை வித் ஜீரோல முக்கியமான பாயிண்ட். இவர் என்ன சொல்றாருன்னா, the greatest investment you can make is in yourself and your life experiences அப்படிங்கிறாரு. உன் வாழ்க்கையில உன்மேல நீ செலவு பண்ணிக்கிறதும் உன்னோட அனுபவங்கள்ல நீ அதுக்காக நல்ல அனுபவங்களுக்காக நீ செலவு பண்றது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. இப்ப பாரு, நம்ம நம்மளோட மெயின் ஆட்டிடியூடே என்னவா இருக்கும் தெரியுமா? we have to die rich ன்னு நினைப்போம். காசு சேர்த்து வைக்கணும், வயசான காலத்துக்கு காசு வேணும், அந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும். அது காசு சேர்த்து வைக்கணும்னு சொல்லி கடைசியில நல்ல பிரைம் டயத்தெல்லாம் விட்டுட்டு வயசானதுக்கு அப்புறம் பணம் இருக்குமே தவிர ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே நம்ம பண்ணிருக்க மாட்டோம். அதுவே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா நமக்கு இருக்கும். இவர் இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு நிலையற்றது, நமக்கு எத்தனை காலம் வாழ்வோங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது. அதனால எப்படா நமக்கு என்னெல்லாம் ஆசைப்பட்டோமோ, ஒரு டிராவல் பண்ணணும், யூரோப்புக்கு போறோம்னு நினைச்சோமோ, இல்ல யாராவது முக்கியமான ஆட்களை சந்திக்கணும்னு நினைக்கிறோமோ, இல்ல ஸ்கை டைவிங் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, ஏதாவது ஸ்போர்ட் விளையாடணும்னு நினைக்கிறோமோ, எதையுமே போஸ்ட்போன் பண்ணாத. ஏன்னா அதெல்லாம் தான் உன்னோட ஹாப்பி மெமரிஸ். அதை சேர்த்துக்கோ. எவ்வளோக்கு எவ்வளோ பணத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல மெமரிஸை
நீ சேர்த்துக்கிறதுக்காக உன்னோட டைமையும் பணத்தையும் செலவழிங்கிறாரு. இந்த டைட்டில பார்த்தோன்னா டை வித் ஜீரோ நம்ம நினைக்கிறோம். அப்ப குழந்தைங்களுக்கு அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் ஒரு யோசனை வரும். இவர் என்ன சொல்றாரு, டை வித் ஜீரோ வைல் ஸ்டில் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறாரு. நம்ம சம்பாதிச்ச பணத்துல ஓரளவுக்கு ஒரு அசட் கிரியேட் பண்ணிடணும். இப்போ பொதுவாக நம்மளோட இந்தியன் மென்டாலிட்டியில் ஒரு வீடு வாங்கிடுவாங்க எல்லாரும் எப்படியாவது. அந்த வீடுங்கிறது தான் அவங்களோட அசட்டாவே இருக்கும். அதுதான் குழந்தைங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுவாங்க. அதை தவிர எங்கேயாவது நமக்கு உடம்புக்கு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல காசு நிறைய சேர்த்து வைப்பாங்க. அதுக்கு பதிலாக ஒரு நல்ல இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்குன்னு தனியா கொஞ்சம் சேவ் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் பிளானரை வச்சு பண்ணுங்க. எப்ப ரிஸ்க் எல்லாம் கவர் ஆயிடுச்சோ, எப்போ உங்க குழந்தைங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கவர் ஆயிடுச்சோ, பாக்கி இருக்கிற பணத்துல கண்டிப்பா நீங்க உங்களுக்காக உங்களோட சந்தோஷமான மெமரிஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது தப்பு கிடையாது அப்படிங்கிறாரு. இந்த புக்ல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன, செக்யூரிங் யுவர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் அண்ட் எ ஸ்டெடி ரிட்டையர்மெண்ட் மைட் பி ஈஸியர் தேன் யூ திங்க் அப்படிங்கிறாரு. நம்மளோட பணத்தை பத்தி எப்ப பாரு நமக்கு என்ன கவலைன்னா நம்ம செலவழிச்சிடுவோமோ அப்படிங்கிற கவலை தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால ஒரு ஃபினான்ஷியல்ஸை பத்தி ஒரு நல்ல ஒரு நாலேஜ் நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எப்படி நமக்கு தெரியலனா கூட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அதை கைட் பண்ணக்கூடிய நல்ல ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. அவங்க கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எனக்கு இவ்வளவு வருது, இதெல்லாம் தான் என்னோட கோல்ஸ்ன்னு நம்ம அவங்க கிட்ட சொன்னோம்னாக்கா, நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளான் என்ன, நமக்கு எத்தனை பசங்க, அவங்களோட படிப்புக்கு என்ன செலவு, நம்ம இந்த மாதிரி ஹாலிடேஸ் போனோம்னா என்ன வேணும் அப்படின்லாம் கேட்டோம்னா அவங்களே நமக்கு பிளான் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா த பவர் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ரொம்ப நம்மளால கற்பனை பண்ண முடியாத ஒரு விஷயம். அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பணத்தை க்ரோ பண்ண வைக்கும். ஆக ஒரு நல்ல டிசிப்ளின், ஃபினான்ஷியல் டிசிப்ளினோட உட்கார்ந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கிட்ட நம்ம பேசினோம்னா நமக்கு ஈஸியா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. எப்போ இந்த ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் பத்தி தெளிவா யோசிச்சு அதை ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு கன்சல்டன்டோட பேசுறோமோ அப்ப நமக்கு இன்னும் கிளாரிட்டி வரும். அது மூலமா நம்மளோட லைஃபோட குவாலிட்டியை இன்னும் நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த புக்ல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, த கான்செப்ட் ஆஃப் டிலேட் கிராட்டிபிகேஷன்ங்கிறதே ஒரு தப்பான விஷயம் அப்படிங்கிறார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம்ல, கஷ்டப்பட்டு முன்னுக்கு அப்புறமா அந்த காசை சேர்த்து வச்சு நல்லா வாழணும்னு. அதாவது அது ஒரு டிலேடு கிராட்டிபிகேஷன், மெதுவா தான் அதோட பலன் கிடைக்குது. இப்ப எல்லாம் இருக்க காலம் இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் இருக்கக்கூடிய காலம். ஒரு போன்ல ஒரு மெசேஜ் வந்தா கூட டிங்னு சவுண்ட் வந்தோடனே ஓடி போய் போன் பாக்குறோம். ஒரு ஃபேஸ்புக்ல நம்ம ஒரு போட்டோ போட்டோம்னா ஒரு 100 லைக் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். இன்ஸ்டால உடனே லைக்ஸ் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். உடனே கமெண்ட்ஸ் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். அதாவது இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் இருக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கக்கூடிய காலம் இது. அதே மாதிரி தான் அவர் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சொல்றார். அதனால இப்போ உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, நமக்கு நிறைய விஷயம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் போதே அதெல்லாம் அனுபவிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இந்த மெமரிஸ் தான் உங்களுக்கு லைஃப் லாங் உங்களோட இருக்க போதே தவிர நீங்க சேர்த்து வைக்கிற பணம் எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல உங்களுக்கு உபயோகப்படாது அப்படிங்கிறார். அதே மாதிரி நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அதாவது நம்ம எல்லாத்தையுமே பண்ணணும்னு நினைக்கும் போது சில விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்றதும் சில விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கவும் நம்ம தெளிவா இருக்கணும். இது எல்லாமே இந்த புக்ல பலவிதமான டிப்ஸ் கொடுத்திருக்காரு. அவசியம் நீங்க எல்லாரும் படிக்க வேண்டிய புக்கு. ஏன்னா நம்ம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம நிறைய டிஜிட்டல் டைம் ஸ்பெண்ட் பண்றோம், இல்ல நம்ம வேலைன்னு இருக்கோம். ரெண்டுத்தையும் தள்ளி வச்சுட்டு லைஃப்ல நமக்கு என்ன மெமரிஸ் இருக்கு, நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னு பக்கெட் லிஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அது எல்லாத்துக்கும் நம்மளோட ஃபினான்ஷியல் பிளானிங்ல ஒரு இடம் ஒதுக்கணும் அப்படிங்கறதா இந்த புக்கோட பாட்டம் லைன். அவசியம் படிக்க வேண்டிய புக்கு. நன்றி.